வணக்கம் மக்களே, வணக்கம். சற்று முன் கிடைத்திருக்கக்கூடிய ஒரு முக்கியமான பரபரப்பான சோகமான தகவல் ஒன்றை தான் பார்க்க போகிறோம் மக்களே. சற்று முன் முதல்வர் பதவி பறிப்பு, 3 ஆண்டுகள் வரை புழல் சிறையில் அடைக்கப் போவதாகவும் தகவல் வெளியாகி கொண்டிருக்கிறது. அதிரடியாக நீதிபதி போட்ட உத்தரவாகவும் தகவல் வெளியாகி கொண்டிருக்கிறது மக்களே. இது உண்மை தகவலா இல்லை வதந்திகளா அப்படின்றத பற்றியும், அது மட்டும் இல்லாமல் கள்ளக்குறிச்சியில் நடந்த கள்ளச்சாராய விபத்தை பற்றியும் இந்த ஒரு காணொளியில் நம்ம தெளிவாகவும் துல்லியமாகவும் பார்க்கலாம் மக்களே. அதற்கு முன்பாக நமது அரசியல் நியூஸ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ண உடனேயே பக்கத்திலே ஒரு பெல் பட்டன் வரும், அதை கிளிக் பண்ணி ஆல் என்ற ஆப்ஷனில் போட்டு வச்சுக்கோங்க. தொடர்ந்து நம்ம வீடியோ போட்டோம்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும் மக்களே. அதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இன்றைக்கான அரசியல் நியூஸ் என்ன, இன்றைக்கான அரசியல் அப்டேட் என்னன்றதை தெளிவாகவும் துல்லியமாகவும் நீங்கள் நமது அரசியல் நியூஸ் சேனலில் நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்க முடியும் மக்களே. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சற்று முன்பு கிடைத்திருக்கக்கூடிய ஒரு முக்கியமான பரபரப்பான தகவல் என்ன அப்படின்னு கேட்டிங்கனாக்க, சற்று முன் முதல்வர் பதவியை பறித்ததாகவும் அவரை 3 ஆண்டுகள் வரை சிறையில் அடைக்கப் போவதாகவும் செய்திகள் வெளியாகி கொண்டிருக்கிறது மக்களே. இது உண்மை தகவலா அப்படின்னு கேட்டிங்கனாக்கா முழுக்க இது வதந்திகள் மட்டுமே. வாய்ப்புகள் இருக்கிறதா அப்படின்னு கேட்டிங்கனாக்கா கண்டிப்பாக வாய்ப்பும் கிடையாது. இந்த செய்தி என்ன காரணத்திற்காக பரப்பப்படுகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, நேற்றைய முன்தினம் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் 50க்கும் மேற்பட்ட நபர்கள் பார்த்திங்கனாக்கா, விவசாய குடும்பத்தினர்கள் பார்த்திங்கனாக்கா கள்ளச்சாராயம் அருந்தி உயிரிழந்த காரணத்திற்காக இந்த செய்திகள் வெளியிடப்படுகிறது, செய்திகள் பரப்பப்படுகிறது மக்களே. 50 பேர் உயிரிழந்ததாக சொல்கிறார்கள். ஆனால் 70க்கும் மேற்பட்ட விவசாய குடும்பத்தினர்கள் இறந்து போயிருக்கிறார்கள். இது பெரும் சோகத்தை ஏற்படுத்தியிருக்கிறது மக்களே. அது மட்டும் இல்லாமல் முதல்வர் ஸ்டாலின் இறந்த குடும்பத்திற்கு தலா 10 லட்சமும் கொடுத்திருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் சிகிச்சை பெற்று வரும் குடும்பத்தினருக்கு தலா 50,000 கொடுத்து வருகிறார். அது மட்டும் இல்லாமல் இன்னும் பல நலத்திட்ட உதவிகளை செய்யத்தான் போகிறார். அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. இந்த சம்பவத்தின் காரணமாகத்தான் முதல்வர் பதவி பறிக்கப்பட்டது. 3 ஆண்டுகள் சிறை தண்டனை, அதிரடி போட்ட உத்தரவுன்னு சொல்லிட்டு பல கோணங்களில், பல விசாரணையில், பல ஊடகங்களில் செய்திகள் தவறுதலாக பரப்பி வருகிறார்கள். இது முழுக்க வதந்திகள், யாரும் நம்ப வேண்டாம். ஸோ அவர் கைதும் செய்யப்பட மாட்டார். அவர் புழல் சிறையும் கிடையாது, வதந்திகள் மட்டுமே இது. ஸோ இதுதான் அப்டேட். இந்த மாதிரி அரசியல் பற்றின அப்டேட் தொடர்ச்சியாக உடனுக்குடனே வேணும்னா நமது அரசியல் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.